ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அரசன் டீசர் எப்படி இருக்கு? அரசன் டீசர்லாம் சூப்பர் ப்ரோ, சீரியஸ்லி. இந்த வாட்டி பார்த்ததுல வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக டைட்டில் ப்ரமோவே எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ரிப்பீட் மோடில் பார்த்ததுன்னா அது இந்த டைட்டில் ப்ரமோன்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த எஸ்டிஆர்னு அந்த ஒரு பிளட்டிஷ்லேயே நேம் எழுதும்போது அப்படியே ஒரு ஃபேஸ் ரெவீல் காட்டுறதா இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஸ்லாங்கு ஒரு விருமாண்டி படத்துல வந்து கமல் சாரோட ஸ்லாங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்லாங்கு அந்த மாடுலேஷன்ல பேசியிருக்கிறாரு எஸ்டிஆர் சார். சீரியஸ்லி இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஹைப்புக்கு செம்ம ஒர்த்து ப்ரோ. இதில் நான் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னா, 5 நிமிஷம் நான் இருக்கின்ற போது அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு 5 நிமிஷம் டைட்டில் ப்ரமோவே ஒரு முழு படம் பார்த்த திருப்தியாகவே இருந்தது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சீரியஸ்லி வெற்றிமாறன் சார் ஆகட்டும், வேல்ராஜ் சாரோட இந்த சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு அதில் மேஜராக ஒன்று இருந்தது என்னன்னா, நெல்சன் சாரோட அந்த டைமிங் காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து தனுஷ் சாரோட அந்த நேம் ரெஃபரன்ஸ் சீரியஸ்லி வேற லெவலு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த படமும் டீசர் வந்து தேட்டரில் விட மாட்டாங்க, ஒரு சில படத்தில் விடுவாங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ சொல்கிறேன். இப்போ எஸ்டிஆர் சார் வந்து பார்த்தோன்னா முன்ன இருந்த எஸ்டிஆரோட இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் அப்கிரேட் வெர்ஷன் எஸ்டிஆராக மாறிட்டாரு. சீரியஸ்லி இப்போ வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனு. அப்படின்ற போது இப்போ எஸ்டிஆருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேன் பேஸ் வந்து பார்த்தோன்னா ஏறிட்டு தான் இருக்குதுன்னு தவிர அவருக்கு என்றைக்கும் குறையவும் குறையாது. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த டைட்டில் ப்ரமோ வந்து பார்த்தோன்னா அவர் நம்பி தேட்டரில் விடலான்னு சொன்னதுக்கு பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூடங்க சார். நீங்கள் எந்த படத்துக்கு போனாலும் அந்த டைட்டில் ப்ரமோ மட்டும் நீங்கள் போய் பாருங்களேன். சத்தியமாக கூஸ் பம்ப்ஸ் ஓவர்லோடடாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட்டு இந்த யூனிவர்ஸ் ஆஃப் டேஷ் அதை மட்டும் பாருங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏறும். வெற்றிமாறன் சார் அப்போ தான் வந்து ஈகராக என்ன பண்ணுவார் அடுத்து அப்படின்னு நம்மளுக்கு வந்து யோசனை தோணுது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் லியோ ட்ரைலர், ஐ மீன் டைட்டில் ப்ரமோ வந்திருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைப் லெவல் எப்படி ஏற்றுனுச்சோ அது மாதிரி இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா அரசன் தான் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் கிரேட்னு சொல்லுவேன். இது படம் வந்து டீசர் வந்து எதை கான்செப்ட் வச்சு? இது கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வந்து பார்த்தோன்னா அதான் சொல்கிறேன்ல, வட சென்னை அந்த ஒரு யூனிவர்ஸ் தான் எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவரோட அந்த விண்டேஜ் லுக்கு, மனுஷன் வந்து அந்த லுக் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. அந்த அப்படியே ஒரு மாதிரி டெரராக இருக்கும். பங்க்லாம் வச்சிருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு சீரியஸ்லி. ட்ரீசர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படின்னா வெற்றிமாறன்ட்டு நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் இந்த அளவுக்குலாம் இதெல்லாம் பண்ண மாட்டார். டீசர்லாம் இதில் ப்ரோமோலாம் இதில் விட்டுக்கிட்டு தேட்டரில் விட்டுக்கிட்டு அவர் ஒரு எப்படின்னா ராவா ஒரு மாதிரி அவரோட இது தனி உலகம் வெற்றிமாறனும். அவர் இந்த அளவுக்குங்கிறான்னா இந்த படத்தில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 பார்ட்டுக்கு அப்புறம் இது பண்ணுறாரு. வட சென்னையோட கனெக்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எஸ்டிஆருக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். எஸ்டிஆரோட லுக் வேற லெவலில் இருக்குது. எஸ்டிஆர் வந்து அந்த நெல்சன் சும்மா நெல்சன் வந்து படத்துக்குள்ள ஒரு கதை கேட்டு அதை பற்றி நான் ரியாலிட்டியாக படம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல். அந்த மாதிரி ஒரு ரியல் ஒரு கேங்ஸ்டரு ஒரு கொலை பண்ணவரை வந்து கதை கேட்டுட்டு இருக்க அந்த மாதிரி தான் வருது. பட் ஆனால் அந்த எங்கா பங்கு விட்டுக்கிட்டு வருவார். மின்னல் வெளிச்சத்தில் அவரோட முகம் ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகும் போது வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு படத்தில் ஒரு இது பார்த்த ஃபீலே கொடுத்துச்சு இந்த ப்ரோமோ. ஆமாம், தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ட்ரீட்னு சொல்லலாம். எதுவுமே அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ப்ரோமோ விட்டுருக்காங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கும் சரி, வெற்றிமாறன் ஃபேன்ஸுக்கும் சரி, தனுஷ் ஃபேன்ஸுக்கும் கூட சரி, ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தாங்க எஸ்டிஆர் வெற்றிமாறன் பண்றது. பட் இந்த ப்ரோமோ பார்த்ததும் வேற லெவல்ல ஒரு தளபதி, ஒரு ரஜினி அவங்க படத்துக்கெல்லாம் எப்படி நம்ம ஈகரா வெயிட் பண்ணுமோ அந்த லெவலுக்கு இந்த ப்ரோமோக்கு அப்புறம் இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு. அனிருத் வந்து பீப் சாங்க்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப கேப்பு. வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள்லாம் இவங்க ஏன் எஸ்டிஆரோட அனிருத் வந்து ஏன் பண்ணலன்னு அது எனக்கு ஒரு ஃபுல் ஃபீல். பயங்கரமான பிஜிஎம்ஸ்லாம் இருக்கு படத்துல, இன்னும் பயங்கரமா இருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா ராவா தான் போகும். ஏன்னா வெற்றிமாறன் அதுக்கானவர்.
வெற்றிமாறன் படத்தை நம்ம போய் குறை சொல்ல முடியாது. டைலாக்ஸ் ஆகட்டும் எதையுமே யோசிக்க மாட்டாரு. ஏன்னா வட சென்னை பார்த்துருப்பீங்க. வெற்றிமாறன் படம்னா ராவா தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்துவை தான் பேஸ் பண்ணி காமிச்சிருக்காங்களா? எஸ்டிஆர் மட்டுமே, குரோமோ ஃபுல்லாக எஸ்டிஆர் மட்டுமே. எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. 10க்கு 9.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரோமோ. வில்லன் கேரக்டர் ஏதாச்சும் காமிச்சிருக்காங்க? வில்லன் கேரக்டர்லாம் அதில் எதுவும் காட்டல. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக அதாவது எஸ்டிஆர் சுற்றி நகருது. ப்ளஸ் அதில் வந்து பார்த்தோன்னா நெல்சன் வராரு. அதுவும் அந்த ஓவர் நைட்டில் வந்து பார்த்தோன்னா 3 கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது. அதில் வந்து பார்த்தோன்னா நான் அவன் இல்லை ஜீவன் மாதிரி அவரும் வந்து ஏதோ மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது ஃப்ளாஷ்பேக் ரிவீலில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீன் ஒன்று வருது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிளட்டிஷ் லைனில் போகுது. அது வெற்றிமாறன் சாரோடைய அது ஒரு பீக்னே சொல்லலாம். இப்போ அனிருத்தோடைய சாங்ஸ் அந்த பிஜிஎம் சொல்கிறேன் மெயினாக. அனிருத்தோட பிஜிஎம் வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது ஜிவி பிரகாஷ் இல்லை சந்தோஷ் நாராயணன் இல்லை இளையராஜா சார். இவங்க 3 பேர் வெற்றிமாறன் படத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிருத் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அது இந்த டீசரில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா கொளுத்தி விட்டாரு அப்படின்றதான் சொல்கிறோம். அந்த டீசர் இவ்வளோ நேரம் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பீஜமும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்கிறேன்ல 3 டிராகனும் ஃபயர் விட்டுட்டாங்க இந்த டீசருக்கு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு டைட்டில் ப்ரோமோன்னா அது அரசன் தான். எதுக்காக அரசன் பேர் வச்சிருக்காங்க? ம் எதுக்காக அரசன் பேர் வச்சிருக்காங்க? அரசன் அப்படின்னா அது தெரியல எனக்கு. அது டீட்டெயில் தெரியல. படம் பார்த்தா எனக்கு தெரியும். மேபி அவருடைய பேரா கூட இருக்கலாம் அந்த படத்துல. இல்லை வந்து பார்த்தோன்னா கிங் அப்படின்வாங்கல்ல, வடச்சென்னை ஏரியாலேயே ஒரு கிங் அப்படின்வாங்க. அதனால கூட அரசன் வச்சிருக்கலாம். எனக்கு அது வந்து பர்சனலாக என்னன்னு தெரியல. அது படம் வந்தால் தான் தெரியும்.